சரணமையப்பா. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஒரு பக்தர் கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க, சுவாமி நம்ம வீட்டில் ஒரு பெரிய விநாயகர் சிலை இருக்கு. ஸோ நான் எப்பவுமே அந்த விநாயகருக்கு தான் நான் பூஜை பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, நான் இன்னைக்குமே அந்த சிலைக்கே பூஜை பண்ணலாமா, இல்லை இன்னைக்கு புதுசாக நான் விநாயகர் மண் பிள்ளையார் வாங்கிட்டு வச்சு தான் பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முக்கியமான ஒரு விஷயம், நான் சொல்கிற பதிலோ கருத்துகளோ எதுவுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கிடையாது, என்னுடைய தனிப்பட்ட யோசனையும் கிடையாது. என்னுடைய குருநாதர் சாஸ்தா வியாசர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் சாமி ஒரு இன்டர்வியூல இதை பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ அதனுடைய ரெஃபரன்ஸ்ல தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, நம்ம தங்கத்திலேயே ஒரு பெரிய விநாயகர் சிலை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தாலும் சரி, முக்கியமான விஷயம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மண் பிள்ளையார் வச்சுதான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருமார்கள் சொல்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 எளிமையான பூஜை வழிபாட்டு முறை விநாயகர் வழிபாடு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு மண் பிள்ளையார் வாங்கிட்டு வச்சு, அருகம்புல் வச்சு, எருக்கம்பூ மாலை போட்டு, கம்பங்கதிர் வச்சு, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயமா தெரியும். ஸோ அதனால ஒரு எளிமையான வழிபாடாக தான் விநாயகர் வழிபாடை பார்க்குறாங்க, பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றும் சரி, இதுக்கப்புறமும் சரி, அப்படியே கடைபிடிக்கணும் தான் குருமார்கள்லாம் சொல்றாங்க. ஸோ நம்மளும் நிச்சயமா அதையே கடைபிடிப்போம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சிலை மண் சிலை வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க, பூஜை பண்றாங்க. மேக்சிமம் ஒரு நாள் கூட வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் காலையில பூஜை பண்றாங்க, அன்னைக்கு சாயந்தரமே கரைச்சிடுறாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகரை எங்க கரைக்கணுன்ற ஒரு சின்ன ஒரு சென்ஸ் கூட இல்லாம கூவம் ஆத்துலலாம் போய் கரைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதோ கேட்கும்போதோ மனசுக்கு அவ்வளோ வேதனையா இருக்கு. நம்மளால எங்கேயுமே போக முடியல, ஆற்றங்கரையோ குளமோ ஒரு கடலோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் போக வசதி இல்லை, முடியல அப்படின்ற பட்சத்துல தாராளமா ஒரு நல்ல பக்கெட்ல தண்ணி பிடிச்சி வச்சு சாமிக்கு ஆராதனை பண்ணி அந்த பக்கெட்ல வச்சா 3/4 மணி நேரத்துல அதுவே தானா கரைஞ்சு போயிடும். இதை கூட நான் சொல்லலை, என் குருநாதர் சொன்ன விஷயம் தான் அவங்ககிட்ட நான் சொல்றேன். சுவாமியை நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம ஒரு மண் பிள்ளையார் அழகா வாங்கிட்டு வந்து வச்சு, வருஷம் 365 நாளும் நம்மளால பூஜை பண்ண முடியாம போனாலும் சரி, அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு நல்ல திவ்ய பூஜை பண்ணி, நம்ம சௌகரியத்துக்கு ஏற்ப மறுநாளோ இல்ல 3ஆம் நாளோ 5ஆம் நாளோ இத்தனை நாள் பூஜை பண்ணி மறுபடியும் மறு பூஜை பண்ணி, அதாவது எப்படி சுவாமியை அழைச்சிட்டு வந்து நம்ம அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணமோ, ஸோ அதே மாதிரி மறுபூஜை பண்ணி, சுவாமி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணதுக்கு மிக்க நன்றி, அடுத்த ஒரு வருஷமும் நீங்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்க துணையோடு நாங்க வாழணும், மறுபடியும் அடுத்த வருஷம் மீண்டும் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவரை வழி அனுப்பி வைக்கணும். ஸோ இப்படிதான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். சுவாமியே சரணமையப்பா.